அனைவருக்கும் வணக்கம். யசோதா கண்ணன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் பிரண்டை குழம்பு வைக்க போறேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் பிரண்டை எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: பிரண்டை, 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி, முழு பூண்டு 2 உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்து நல்லெண்ணெய் 50 மில்லி, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு நெல்லிக்காய் அளவில் புளி எடுத்து வச்சுருக்கிறேன், ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் 3 ஸ்பூன், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயம். வாங்க இப்போ பிரண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு க்ளீன் பண்ணோம்னா கையெல்லாம் நமிச்சல் வராமல் இருக்கும். நான் கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால அப்படியே க்ளீன் பண்ணுறேன். இப்படி எடுத்துகிட்டு இந்த பக்கம் வர நார் அப்படியே எடுத்துடணும். அந்த மாதிரி கத்திலேயே கூட இப்படி பண்ணிடலாம். கத்தி வச்சு இந்த மாதிரி 4 பக்கம் இருக்கிறத அப்படியே இப்படி எடுத்துடணும். இந்த நார் அப்படியே வந்துடும். அப்படி அவ்வளோதான். இப்படி உடைச்சோம்னா இன்னும் இருக்கிற நார், மிச்சம் மீதி இருக்கிற நாருங்க வந்துடும். அப்படி இப்படி எடுத்துடலாம். நல்லா கொஞ்சம் ஆழமாகவே எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி உடச்சிங்கன்னா இந்த வருது பாருங்கள், இதெல்லாமும் எடுத்துடணும். இந்த வருது பாருங்கள். கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறதா இருந்தால் பிரண்டை கையில் எண்ணெய் தடவிங்க, இல்லைன்னா ரொம்ப நமிச்சல் எடுக்கும், அரிக்கும் பயங்கரமாக. அவ்வளோதான். இப்படி தான் க்ளீன் பண்ணணும். இப்போ பிரண்டையை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கினேன். முதல்ல பிரண்டையை வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ பிரண்டையை சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையவே விட்டுக்கலாம். பிரண்டை நல்லா வதங்கணும். அப்படியே பாதியாக குறையணும். அது அந்த அளவுக்கு எண்ணெயிலேயே வதக்கிக்கணும். பிரண்டை இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அப்படியே எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ அந்த எண்ணெயிலேயே பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பாதி பூண்டு போட்டிருக்கேன், மீதி மிக்ஸி வச்சுருக்கேன். குழம்பு தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் அப்படின்னு. இதையும் இப்போ வதக்கிக்கலாம் கொஞ்சம். வெங்காயம் தக்காளியும் வதங்கிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளியும் பிரண்டையும் ஆற வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மறுபடியும் நம்ம கடாய் வச்சு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். பிரண்டையும் வெங்காயம் தக்காளி வதக்கணும் இல்லையா, அந்த கடாயிலே அப்படியே அந்த எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பாதி பூண்டு நிறுத்தி வச்சுருந்தால அந்த பூண்டை அப்படியே ஒரு தட்டி சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அப்படியே
வெங்காயம் வதங்கட்டும், சின்ன வெங்காயம். இந்த எண்ணெயிலே இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். அந்த சீரகமும் வெந்தயமும் சேர்த்துட்டு அப்படியே வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா வெங்காயம் தக்காளி பிரண்டை, அதை இதில் சேர்த்துடலாம். எடுத்து வச்சுருக்க 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இதோட கல்லுப்பு, பெருங்காயம் கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா அப்படியே வதக்கிக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சு குழம்பு இப்போ மேலே வந்துடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு இப்போ நம்ம புளி கரைச்சலை ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. இந்த புளி கரைசல் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இது. புளியெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆரோக்கியமான பிரண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.